வணக்கம். உணவு பாரம்பரிய நிகழ்ச்சியின் மூலமாக நான் தொடர்ந்து உங்களை சந்திச்சுட்டு வரேன். ஒவ்வொரு சீசனுக்கும் என்னென்ன நோய்கள் வரும், அதற்கு என்ன தீர்வு முறைகள், நம்ம சுற்றி உள்ள பிளான்ட்டை வச்சியே நம்ம எப்படி ஒரு மருந்து தயாரித்து கொள்ள முடியும், வேர்பாறு தலைப்பாறு என்ற நம்முடைய இந்திய மருத்துவத்தின் தாரக மந்திரமே அதுதான். எந்த ஒரு கெமிக்கல் மருந்து இல்லாமல் நம்ம வீட்டில் உள்ள உணவு முறைகளை வச்சு நம்ம சுற்றி வளரக்கூடிய மூலிகைகளை வச்சு எப்படி மருந்து தயாரிச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். மழைக்காலங்களில் வரக்கூடிய நோய்கள் அதுக்கு என்னென்ன மருந்து முறை நம்ம பார்த்தாச்சு. இப்போது நமக்கு பனி சீசன் ஆரம்பிச்சிருக்கு. குளிர் காற்று அதிகமான நாட்கள், அது முக்கியமாக இந்த நாட்களில் வெள்ளம் மழை இதை தொடர்ந்து வரக்கூடிய பனிக்காலம். ஸோ காற்றில் குளிர் காற்று மட்டும் இல்லாமல் அதிகமான மாசு கலந்த காற்று தான் இந்த காலங்களில் அதிகமாக காணப்படும். ஸோ இந்த நாட்களில் என்னென்ன நோய்கள் வரும், அதுக்கு என்னென்ன தீர்வு முறைகள் அப்படிங்கிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். முக்கியமாக இந்த நாட்களில் மக்கள் பாதிக்கப்படுவது என்ன கேட்டிங்கன்னா, மெயினாக வீசிங் அதிகமாக காணப்படும். சொல்லுவாங்க இல்லையா, மழைக்காலம் பனிக்காலம் எனக்கு ஒரே அலர்ஜி ஆயிரும், எனக்கு வீசிங் அதிகமாக இருக்கும், தும்மல் அதிகமாக இருக்கும், தலைவலி அதிகமாக இருக்கும், காது வலி அதிகமாக இருக்கும். எல்லா வயதினர்களுக்கும் இந்த பிரச்சனைகள் காணப்படும். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த டைமில் நமக்கு தலைவலி, அதே மாதிரி சைனசைட்டிஸ் சொல்லுவாங்க. இந்திய மருத்துவத்தில் பீனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பீனிசம்னா என்ன, அதுக்கு என்ன தீர்வு முறைகள், எப்படி நமக்கு அதிகப்படியான பாதிக்கப்பட்ட சைனஸ் நமக்கு இருக்குங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்முடைய இந்த முக போன் இருக்கு இல்லையா, அந்த ஃபேஷியல் போனு, இது நியர்லி ஒரு 14 எலும்புகள் காணப்படும். இதில் சில சைனஸ் முக்கியமாக காணப்படும். இந்த சைனஸோட வேலை என்ன கேட்டிங்கன்னா, இயற்கையாகவே நம்ம சுவாசிக்கக்கூடிய இந்த காற்றில் ஏதாவது மாசு இருந்ததுன்னா அதை ஃபில்டர் பண்ணி தூய்மையான காற்றை நமக்கு கொடுக்கறது. அதே போல் நம்ம பேசும்போது நம்ம வாய்ஸை ரொம்ப கிளியராக கேட்குறவங்களுக்கு தெளிவாக கேட்கும்படி இந்த வாய்ஸை வெளியே கொண்டு வர்றதும் அந்த சைனஸோட முக்கியமான வேலைகள் தான். இந்த சைனஸுங்கிறது ஒரு ஹாலோ டைப்பில் போன்ஸில் நேச்சராகவே இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த இடத்துல 2 சைனஸ் இருக்கும். அது பேர் ஃப்ராண்டல் சைனஸு, ஸ்பீனாட் சைனஸு, எத்தமாய்டு சைனஸு, அதே போல் மேக்ஸிலரி சைனஸ் அப்படிங்கிற முக்கியமான ஒரு 4 சைனஸ் காணப்படும். இந்த சைனஸோட வேலை என்ன கேட்டிங்கன்னா, ஹெட்டை தாங்கிறது, இந்த ஸ்கல் போனை தாங்கிறது. அதே போல் இங்கே இந்த போன் எலும்பு இல்லையா, அந்த நேசல் போன், இதில் உள்ள சைனஸோட வேலை என்ன கேட்டிங்கன்னா, நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா, அந்த காற்று உள்ள மாசு எது இருந்ததுன்னா அதை ஃபில்டர் பண்ணி தூய்மையான காற்றை நமக்கு உள்ளே கொடுக்கும். அதே போல் இந்த இடத்துல ஒரு சைனஸ் காணப்படாது, மேக்ஸிலரி சைனஸ். இது நல்ல வாய்ஸை வெளியே கொடுக்கறதுக்கு, அதே போல் எந்த ஒரு பிளாக்கும் வராமல் பாதுகாத்து கொள்ளக்கூடியதான் நமக்கு இயற்கையாகவே நம்ம கடவுளால் கொடுக்கப்பட்டது. இப்போது நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றில் மாசு அதிகமாக இருக்கும் பொழுதும், அதிகமான குளிர் அதிகமாக இருக்கும் போதும், சில ஒவ்வாமையான காற்று அலர்ஜி இருக்கும் இல்லையா சில பேருக்கு, ஸோ டஸ்ட் அதிகமாக படும்போது தும்மல் அதிகமாக காணப்படும். இவங்களுக்கு என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அந்த சைனஸ்லேயே சில இன்ஃப்ளமேஷன் ஃபார்ம் ஆகும். அது பேர் தான் சைனோசைட்டிஸ். இதுக்கு என்ன தீர்வு? நவீன மருத்துவத்தில் இதற்கு எந்த ஒரு நிரந்தரமான தீர்வு எதுவுமே கிடையாது. ஆனால் நம்முடைய மருத்துவத்தில் மிக சிறந்த வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய சில மருத்துவ முறைகள் இருக்குது. அதை வச்சு எப்படி ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு வெளிப்பிரயோகமான மருந்தை எப்படி தயாரிக்கலாம் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நீர்க்கோவை வெளி மருந்து, அதை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் மஞ்சள் இல்லையா, நம்முடைய பாரம்பரியமான கொட்டை மஞ்சள், எல்லா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பெண்களும் உபயோகப்படுத்திட்டு இருந்த மஞ்சள், இதுதான் கொட்டை மஞ்சள். அதே போல் இது கஸ்தூரி மஞ்சள். இது அநேகருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு வாசனை உள்ள ஒரு அரோமேட்டிக் மஞ்சள். ரெண்டுமே ஒரே குடும்பத்தை சார்ந்த பிளான்ட் தான். இது ரெண்டுக்குமே இயற்கையாகவே ஒரு ஆன்டி வைரல் ஆக்ஷன் காணப்படுது. நம்மகிட்ட காப்புரிமை, மஞ்சளோட காப்புரிமை நம்ம நாட்டில், நம்ம இந்தியாவில் நம்ம தான் வச்சுருக்குறோம். இதை யாராலையுமே எடுத்துக்கொள்ள முடியவில்லை. இந்த மஞ்சள் ஒரு ஆன்டி வைரல் ஆக்ஷனாக காணப்படுது. அம்மை நோய் வரும்போதெல்லாம் மிக சிறந்த மருந்து வேப்பிலையும் மஞ்சள் தான். இயற்கையாகவே வைரலை கொல்லக்கூடிய சக்தி அதிகமாக சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்டது மஞ்சள் தான். இதான் கொட்டை மஞ்சள் எடுத்துருக்குறோம். அதே போல் கஸ்தூரி மஞ்சள் எடுத்துருக்குறோம். அப்புறம் ஓமம் எடுத்துருக்குறோம். ஓமத்தோட ஆக்ஷன் என்ன கேட்டிங்கன்னா, ஓமம் நம்முடைய எல்லா சமையல் உணவுப் பொருளையும் நம்ம உபயோகப்படுத்திட்டு வர்றது தான். இந்த ஓமம் ஒரு ஆன்டி மைக்ரோபியல் ஆக்ஷனும் காணப்படுது. அதே போல் இது ஆன்டி அலர்ஜிக்காகவும் காணப்படுது. நம்ம அப்போ பார்த்தோம் இல்லையா, நம்மளுக்கான சுவாசிக்கக்கூடிய காற்றில் வரக்கூடிய அந்த மாசை உள்ளே போகாமல் ஃபில்ட்ரு பண்ணக்கூடிய சக்தி தான் அந்த சைனஸுக்கு காணப்படுது. அந்த ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு அந்த மாசு உள்ளே போகாமல் தடுக்கக்கூடிய சக்தியும் இந்த ஓமத்துக்கு, இது நம்ம சொல்லக்கூடிய இந்த எல்லா பிளான்ட்டுக்குமே வந்துடும். அதே போல் சாம்பிராணி நீர் தண்ணீர் நம்முடைய தலையில் கோர்க்காமல் ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய தடுக்கக்கூடிய சக்தியும் சாம்பிராணிக்கு உண்டு. ஸோ மஞ்சள், கொட்டை மஞ்சள், அதாவது கப்பு மஞ்சள், இந்த கஸ்தூரி மஞ்சள், ஓமம், சாம்பிராணி, இது 4 தான் இதுக்கு தேவையான பொருட்கள்.
அளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே ஈக்குவல் அளவாக எடுத்துக்கொள்ள வேண்டியதான். எடுத்துக்கொண்டு அப்படியே நல்ல டஸ்ட் இல்லாமல் நல்ல ஒரு நாள் மட்டும் வெயிலில் காய வச்சு அப்படியே நீங்கள் அரைச்சி இதை ஒரு காற்று புகாத வண்ணம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு மிக சிறந்த சைனசைட்டிஸுக்கு ஒரு வெளி மருந்தாக இதை நம்ம உபயோகப்படுத்தலாம். அறுவை சிகிச்சை வரைக்கும் போய் அறுவை சிகிச்சையிலையும் ஃபெயிலியர் ஆகி திருப்பியும் எங்களுக்கு வந்து நேசலில் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்களுக்கு கூட ஒரு மிக சிறந்த மருந்து இது. அதே போல் இன்னொரு தகவல் சொல்லலாம்னு நினைக்கிறேன். குழந்தை பிறந்த உடனே குழந்தைய குளிக்க வைப்பாங்க இல்லையா, அப்படி குளிக்க வச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த பவுடரை அழகாக குழந்தையோட இந்த ஸ்கார்ஃபில் நான் சொன்ன மாதிரி இந்த சைனஸ் எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே நம்ம அப்ளை பண்ணிட்டு வரலாம். குழந்தைங்களுக்கு இந்த ஸ்கார்ஃபில் போடலாம். அதே போல் இந்த பெரட்டைல் போன் இருக்கு இல்லையா, இந்த போன்லேயும் அப்படியே தேய்ச்சிக்கலாம். ஒரு மிக சிறந்த மருந்து. அதே போல் சைனஸ்னால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து 2-3 வகையாக பாதிக்கப்படுவாங்க. ஒன்று அக்யூட் இன்ஃபெக்ஷன், இன்னொன்று வந்து க்ரானிக்காக ரொம்ப நாள் இருக்கக்கூடியது. அக்யூட்னா ஒரு 30 டேஸ்க்கு 30 நாளைக்கு மட்டும் அவங்களுக்கு இந்த தலைவலி அதிகமாக காணப்படும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க சரியாயிடுவாங்க. ஸோ இதுக்கு போய் நம்ம ஒரு ஆன்டிபயோட்டிக்கோ ஒரு ஆன்டி அலர்ஜிக்கோ ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியோ ஒரு மருந்து தேவையில்லை என்பது என்னோடய அபிப்பிராயம். அது அக்யூட்டு. க்ரானிக் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலாக இந்த காம்ப்ளிகேஷன் காணப்பட்டால் அது க்ரானிக். சில பேருக்கு ரெக்கரண்ட் திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை அதே மாதிரி தலைவலியில் பாதிக்கப்படுவாங்க. தும்மல் அதிகமாக காணப்படும். சில பேருக்கெல்லாம் இந்த இடலாமே அப்படியே ஸ்வெல்லிங் ஆயிரும். ஃபேஸ் எல்லாம் அப்படியே வீங்கிடும். அதிகாலையில் இருந்தோம்னா அதிகமாக தும்மல் அதிகமாக காணப்படும். இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே பிளாக் ஆயிரும். ஸோ மூக்கு விடுறதும் மூச்சு விடுறதும் கஷ்டமாக இருக்கும். அதே போல் அவங்க பேசும்போது வாய்ஸும் வெளியில் வராது. ஸோ இந்த மருந்து நம்ம சைனஸை வந்து பாதுகாக்கக்கூடிய மருந்து. ப்ராண்டல் சைனஸ், ஸ்பீனாய்ட் சைனஸ், எட்டமாய்ட் சைனஸ் அண்ட் மேக்ஸிலரி சைனஸ். இந்த 4 சைனஸும் எந்த ஒரு சர்ஜரிலையும் பாதுகாக்க முடியாது. எந்த ஒரு ஆன்டிபயோட்டிக்கும் எந்த ஒரு நவீன மருத்துவம் எந்த ஒரு ஆன்டி அலர்ஜிக் ட்ரக்னாலையும் குணப்படுத்த முடியாத நோயை இந்த 4 ட்ரக்கும் குணமாயிட்டிருக்கு என்பது 100% உண்மை. இது சயின்டிஃபிக்காக நிரூபிக்கப்பட்ட ஒரு மருந்து. இதை அரைச்சி இந்த மாதிரி மருந்து எடுத்துக்கோங்க. அக்யூட் ஸ்டேஜ் அந்த க்ரானிக் ஸ்டேஜ் இருக்கிறவங்களுக்கு இதை இந்த அளவுக்கு எடுத்து இதில் கொஞ்சமாக தண்ணீர் விட்டுக்கோங்க. நல்ல ஒரு அரோமேட்டிக் வாசனை உள்ளதுன்னா மஞ்சளி ஒரு நல்ல ஒரு வாசனை உண்டு. அதே போல் சாம்பிராணி, மரத்தோட பிசு, இது ஒரு விதை, ஓமம், இது மரத்தோட சீடு, இது மரத்தோட பட்டை. இப்படி நல்லா இதை கலந்து வச்சுக்கிட்டு எங்கெங்கெல்லாம் நமக்கு நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராண்டல் சைனஸ், ஸ்பீனாய்ட் சைனஸ், மேக்ஸிலரி சைனஸ் இது எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். இப்படி எடுத்து அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அப்படியே அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நைட் அப்ளை பண்ணி விட்டுருங்க. மார்னிங் அப்படியே வாஷ் பண்ணிடலாம். தண்ணீர் எல்லாமே இன்ஃபெக்ஷன் ஆகிடுறது எல்லா தண்ணீருமே அப்படியே அப்சர்வ் ஆயிரும். அதே போல் இது ரெக்கரண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்குது எங்களுக்கு அப்படிங்கிறவங்க தண்ணீருக்கு பதிலாக இஞ்சியை சாறு எடுத்து அந்த இஞ்சி சாறில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உடனே ஒரு டெலிவரன்ஸாக இருக்கும். உங்களுக்கு இந்த இருக்கிற ஸ்வெல்லிங் எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஈஸியாக ப்ரீத் பண்ணிடலாம். அதே போல் இது பவுடராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் பாத் அது நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு எப்போலாம் வெளில வரீங்களோ அப்போ எல்லாமே நல்ல ஹேர் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இந்த பவுடர் எல்லா இடையும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஒரு மிக சிறந்த மருந்து சைனஸ் பிரச்சனைக்கு, அதாவது பீனிசத்திற்கு, எந்த வகையான பீனிசமாக இருந்தாலும் சரி தான். உங்களுக்கு அக்யூட்டாக இருக்கலாம், கிரானிக்காக இருக்கலாம், திருப்பி வரக்கூடிய ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் ஒரு மிக சிறந்த மருந்து இந்த நீர்க்கோவை வெளி மருந்து. இன்றைக்கி சைனசைட்டிஸுக்கு மருந்தே இல்லை. அறுவை சிகிச்சை செஞ்சும் எனக்கு குணமாகவே இல்லை. எனக்கு இன்னும் என்னோட பேசும்போது என்னுடைய வாய்ஸ் வந்து ரொம்ப எனக்கு தொண்டை கட்டு இன்னும் அதிகமாக இருக்குது. மூக்கு வந்து ரொம்ப அடைப்பு அதிகமாக இருக்குது. அறுவை சிகிச்சைக்காக என்னை பரிந்துரைக்கிறாங்க, செஞ்சும் எனக்கு அதில் எந்த பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற எல்லாருக்கும் ஒரு மிக சிறந்த நேச்சரான இயற்கையான பக்க விளைவு இல்லாத ஒரு ஆன்டிபயோட்டிக் ஆன்டி வைரல் உள்ள ஒரு மிக சிறந்த ஒரு மூலிகை மருத்துவம் நம்ம வீட்டிலேயே எப்படி ரெடி பண்ணலாங்க நம்ம பார்த்தோம் இல்லையா. மிக எளிதாக நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கலாம். எல்லா வயதினர்களும் இதை உபயோகப்படுத்திட்டு வரலாம். அடுத்த வார நிகழ்ச்சியில் வேறொரு முக்கியமான மருத்துவத்தை கூட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.